கிறிஸ்தனல்லே ಬಹಳ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, இந்த காலை வேளையிலே உங்களோடு பேசுவதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். ಈ ಬೆಳಗಿನ ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡೋದಕ್ಕಾಗಿ நாம் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ನಾನು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ ಅಂತ ನಾನು ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. நீதிமொழியிலே வாசிக்கிறோம், ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, ஏழையின் வயல் மிகுந்த ஆகாரத்தை விளைவிக்கும். ಬಡವರು ಆಹಾರವು ಬಹಳವಾಗಿ ಉಂಟಾಗುತ್ತಂತೆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ. ஆனால் வீணரை பின்பற்றினோ தரித்திரியம் அடைகிறார். ದುರ್ಮಾರ್ಗನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವನು ಅವನು ದರಿದ್ರ ಅಡಿಯುತ್ತಾನಂತೆ. நீதிமொழிகள் 28:19 சொல்லுகிறது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 28:19 ಹೇಳುತ್ತೆ, வீணரை பின்பற்றுகிறவன் ಅಲ್ಲಿ ಮೂಢರನ್ನು ಅವರು ಹಿಂಬಾಲಿಸುವವರನ್ನು அவன் மதியற்றவனாய் காணப்படுகிறான். ಅವನು ಎಲ್ಲಾದರೂ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವನಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತಾನೆ. இந்த காலை நேரத்தில் ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஞானமாய் இருக்கிறீர்களா? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಜ್ಞಾನವಾಗಿದ್ದೀರಾ? ಇಲ್ಲದೆ நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை பின்பற்றுகிறீர்களா? ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ನಾವು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರಾಗಿರಬೇಕು. நம்ம வீணரை பின்பற்றுகிறவர்கள் ஆகக்கூடாது. ನಾವು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸುವವರಾಗಿರಬಾರದು. இந்த காலவேளை உங்களுடைய அநேக இருதயங்கள் மாறி போயிருக்கலாம். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಅನೇಕ ಹೃದಯಗಳು ಬದಲಾವಣೆಯಾಗಿದೆ. அநேக நாளங்கள் மாறி போயிருக்கலாம். ಅನೇಕ ಬುದ್ಧಿಗಳು ಬದಲಾವಣೆಯಾಗಿದೆ. நான் கடந்த நாட்களிலே ஒரு செய்தித்தாளிலே ஒரு காரியத்தை படித்தேன். ನಾನು ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ನ್ಯೂಸ್ ಲೆಟರ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಓದಿದೆ. ஒரு இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, ಒಂದು ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿ, நான் ஜெயிச்சது காரணம் இயேசு கிறிஸ்து என்று சொன்னார். ನೋಡಿ, ನಾನು ಜಯಿಸಿದ ಕಾರಣ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಅಂತ ಹೇಳಿದೆ. நான் டெய்லி ஜெபம் பண்ணுகிறவர் என்று சொன்னார். ನಾನು ಡೈಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದೆ. சில மாதங்கள் கழித்து ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳನ್ನು ಆದ ನಂತರ அவருடைய காரியங்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு நேராக சென்றது. ಅವರ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಗೆ ನೇರಾಗಿ, தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் அவர் செய்தார். ನೋಡಿ, ಬೇಡದಿರದ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಅವರು ಮಾಡಿದ್ರು. ஒரு 5 வருடம் கழித்து 5 ವರ್ಷಗಳ ನಂತರ அவருடைய கட்சி ஆட்சியை இழந்தது. ಆತನ ಎಲ್ಲ ರಾಜಕೀಯ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಅವರು ಕಳೆದೋಯಿತು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவர் வீணரை பின்பற்றினார். ನೋಡಿ, ಅವರು ಬುದ್ಧಿಹೀನರನ್ನು ಅವರು ಹಿಂಬಾಲಿಸಿದ್ರು. இரண்டாவது காரியம் என்னவென்றால், ಎರಡನೇ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ அவர் பழி வாங்கினார். ನೋಡಿ, ಅವರು ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರು. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದ ಕಾರ್ಯವೇನು? அந்த அரசியல்வாதி ಆ ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಯು 5000 ரூபாய்க்கும் 2000 பாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணினார். ನೋಡಿ, 5,000 2,000 ಪಾಸ್ಟ್ಗಳಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರು. அப்போ பாருங்கள், அவருடைய ஜெபங்கள் அவரை வெற்றி பெற முடியவில்லை. ನೋಡಿ, ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಅವರನ್ನು ಜಯಶಾಲಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿಲ್ಲ. காரணம் என்னவென்றால், ಕಾರಣವೇನೆಂದರೆ அவர் வீணரை பின்பற்றினவராய் காணப்பட்டார். ಅವರು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರು. இந்த காலையிலே உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருப்பது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ನಿನ್ನ ಜೀವಿತವು ಈ ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಕೇಳ್ತಾ நீ ಇದ್ದಾರೆ. வீணரை பின்பற்றுகிறாயா? ನೀನು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇದೆಯಾ? நீ கர்த்தரை பின்பற்றுகிறாயா? ನೀನು ಯೆಹೋವನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇದೆಯಾ? வீணரை பின்பற்றினால் ನೀನು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದ್ರೆ வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ತೊಂದರೆಗಳು ಬರುತ್ತೆ ಅಂತ அப்போ இந்த காலவேளை உன்னுடைய வாழ்க்கை நீ ஆராய்ந்து பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಈ ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿ ವಾಕ್ಯ. இது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான காரியங்களை குறித்து பேசுகிறேன். ಇದನ್ನು ನಿಮಗೆ ಒಂದು ಬುದ್ಧಿ ಹೇಳೋ ತರ ಒಂದು ஆண்டவர் நம்முடைய காணிக்கையை அங்கீகரிப்பதல்ல, ದೇವರು ನಮ್ಮ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವುದಲ್ಲ, தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು. ஏழையின் வயல் மிகுந்த தானியத்தை உண்டு பண்ணும். ನೋಡಿ, ಬಡವನ ಒಂದು ಹೊಲವು ಬಹಳ ಧಾನ್ಯಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೆ. இன்னைக்கு நீ கஷ்ட நிலைமையிலே காணப்படலாம். ಇವತ್ತು ಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು ಕಾಣಿಸಲು ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. ಆ ದೇವರಿಂದ ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. நீ சத்தியத்திலே நட. ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆ. அந்த சத்தியம் உன் வாயில இருக்கும்போது, ನೋಡಿ, ಆ ಸತ್ಯವು ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ, உபாகமம் 30வது அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும்போது, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 30ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ಅದರಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, அது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಅದು ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲೂ ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲೂ ಇರಬೇಕಂತ ಹೇಳಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ. அப்ப இன்றைக்கு காலை வேளையில ಇವತ್ತು ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ உன் இருதயமும் வாயும் கர்த்தருக்கு நேராய் காணப்படும் போது, ನಿನ್ನ ಹೃದಯವು ನಿನ್ನ ಬಾಯು ಯೆಹೋವನ ಮುಂದೆ ಅದು ನೆಟ್ಟಾಗಿರಬೇಕು. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆசீர்வதிப்பாராக. ಯೆಹೋವ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இந்த காலை நேரத்தில் செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಸಂದೇಶ ಕೇಳಿದ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ. வீணரை பின்பற்றாதபடி கர்த்தரை பின்பற்ற கிருபை செய்யும். ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರನ್ನು ನೀವು ಹಿಂಬಾಲಿಸದೆ ಯೆಹೋವನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿರಿ. ஆண்டவரே, நீ இந்த காலை வேளையோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ದೇವರೇ, ಈ ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಾವು தொடர்ந்து ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. அற்புதங்களை செய்யும். ನೀನು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡು. அதிசயங்களை செய்யும். ನೀನು ಅತಿಶಯವಾದ உன் ಕಾರ್ಯಗಳನ್ನು நாமத்தை ಮಾಡು. மகிமைப்படுத்தும். ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸು. இன்னைக்கு நாங்கள் வீணரை பின்பற்றாதபடி ನಾವು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದ ಹಾಗೆ கர்த்தரை பின்பற்ற கிருபை செய்யும். ನಾವು ಯೆಹೋವನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವರಾಗಿ ನಮ್ಮನ್ನು இயேசுவின் நாமத்தில் செய்தியின் மூலமா பேசுவதற்காய் நன்றி. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಿಂದ ಸಂದೇಶದ ಮುಖಾಂತರ ಮಾತಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ನಾವು ಯೇಸು ನಾಮದಿಂದ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳ್ತೀವಿ. ಸ್ತೋತ್ರ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ஆமா, தேங்க்யூ.